ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அல்லாஹ் பேசினான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது, நீங்க வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், நிம்மதி காற்றை சுவாசிக்க வேண்டும், இந்த மண் என்றும் புனிதமாக வேண்டும். என் ஹபீபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை முறையை கொண்டு வந்தார்களோ அத்தனையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்க அவங்க அனுப்பின நபி, அவங்க கொண்டு வந்த வாழ்க்கையை நான் எடுக்கணும்னு அவன் திருமறை குர்ஆனில் கட்டளையிட்டான். ஏன்? நீ நிம்மதி பெற வேண்டும், அவர்கள் தான் உன் ரோல் மாடல். வீட்டிலே சந்தோஷம், நாட்டிலே சுபிட்சம், பொறாமைகள் இல்லாத வாழ்க்கை, ஆணவம் இல்லாத வாழ்க்கை, என் வளர்ச்சிக்கு தடையா வந்தவங்களை பூரா பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அழித்து போடுகிற வாழ்க்கை, அண்ணலார் வாழ்ந்த வாழ்க்கை, போதித்த வாழ்க்கை அல்ல. அவங்க போதனையாளர் அல்ல, வாழ்ந்ததை மாத்திரம் சமூக மன்றத்தில் ஒப்படைத்தவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பாருங்கள் என்றார்கள். உலகத்தில் பல பேர் இழந்த வாழ்க்கை அது. இந்த தகுதியை பல பேர் இழந்தார்கள். என்னை பாருங்கள், உங்களுக்கிடையே நான் வாழ்ந்திருக்கிறேன். பல ஆண்டுகள் உங்களுக்கிடையே வாழ்ந்தவன் நான். என்னில் குறை உண்டா? நான் பொய் சொன்னது உண்டா? ஏமாற்றியது உண்டா? மோசடி செய்தது உண்டா? யாருக்காவது நான் தீங்கிழைத்தது உண்டா? ஆயிரம் குடும்பத்திற்கு நான் நிழல் கொடுத்தவன் இல்லையா என்று உலக அரங்கில் நின்று பேசும் யோகி அம்சம் அவர்களுக்கு இருந்தது. கேட்கிறார்கள், என்னை பார், நான் எங்கோ வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சேவையாற்றவில்லை, உங்களுக்கிடையே பிறந்து வாழ்ந்தவன். குறை உண்டா? சொல்லுங்கள். அதுதான் ஒரு அழகிய வாழ்க்கையின் வழிகாட்டுதல். அப்ப அவர் பின்னாலேயே வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படியாவது பழி வாங்கிடணும்னு நினைக்கிறார். மனசுல சொல்றார், கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் 2 நிமிஷத்துல இவங்களை மௌத்தாக்கிடலாங்கிறார். நினைச்சிட்டு கிட்ட வருகிறார். என் பெருமான்ட்டு திரும்பி பார்க்கிற பழக்கம் இல்லை. டப்புன்னு நின்று திரும்பி பார்த்தான். டப்புன்னு நின்று திரும்பி பார்க்கிறான். வரலாற்றின் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்ட வரலாறு, கோல்டு எழுத்துக்களால் பாதுகாக்கப்பட்டுச்சு. ரசூல் திரும்புறாங்க. திரும்பி கேட்டாங்க, என்னப்பா உன் மனசு ஏதோ பேசுது, என்ன பேசுதுன்னு கேட்டான். ஆடி போனார். மனசு ஏதோ பேசுச்சப்பா, என்ன பேசுச்சு? அவர் சொன்னார், வானதிக்கு வதுக்குருல்லாஹ் அதிக்ரன் கசீரா, நான் இறைவனை துதிபாடி கொண்டுதான் வருகிறேன் என்றார். உத்தம நபிகள் தன் கையை எடுத்தவர் நெஞ்சில் அடிக்க அப்படியே ஒரு அமுக்குறாங்க கை அவருடைய நெஞ்சிலே, ரொம்ப அழுத்தாமல், வலி வராமல், அந்த நெஞ்சுக்குள் இருக்கிற கரை போக